த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தனுஷ் நடிச்சு வெளியாயிருக்கிற தேரே இஷ்க் மே ஹிந்தி படத்தோட விமர்சனம். இந்த படம் தமிழ்லயும் வெளியாயிருக்கு. தனுஷுக்கு ஜோடியா கிருத்தி சேனன் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இசை ஏ.ஆர். ரஹ்மான், இயக்கம் ஆனந்த் ராய். பேரே இஷ்குமே பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு காதல் கதை. சங்கர் இது தனுஷ் நடிச்ச பாத்திரம். இவரு தமிழ் தான். இவரோட அப்பா வேடத்துல வர்றது பிரகாஷ் ராஜ். தனுஷோட சின்ன வயசுலயே பிரகாஷ் ராஜ் பழப்ப தேடி டெல்லிக்கு வந்துடுறாரு. ஆனாலும் காசு பணம்னு பெருசா எதுவும் சேர்க்க முடியல. ரொம்பவே சாதாரணமான வாழ்க்கை வாழற ஒரு தமிழ் குடும்பம். அம்மா கிடையாது. தனுஷுக்கும் படிப்பு ரொம்பவே சுமார் தான். ஆனா ரொம்ப கோவக்காரரு. காலேஜ்ல எதுக்கு எடுத்தாலும் அடிதடி அப்படின்னு இறங்கிடுவாரு. அதே டெல்லி யூனிவர்சிட்டியில பிஹெச்டி மாணவியா இருக்காங்க முக்தி. இது கிருத்தி சேனன் நடிச்ச பாத்திரம். இவங்க அப்பா ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரி. ரொம்பவே வசதியா வளர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம டெல்லி கல்ச்சர்லயே வளர்ந்தவங்க. கேஷுவலா சிகரெட்டு குடி அப்படின்லாம் இருப்பாங்க. இவங்களோட சைக்காலஜி தீசிஸ் படி ரொம்பவே வன்முறையா வயலண்டா இருக்கிற ஆட்களை பரிபூர்ணமா சரி செய்ய முடியும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா ப்ரொஃபஸர்கள்லாம் அது சாத்தியமே இல்லை அப்படின்னு இவங்க தீசிஸை ஏத்துக்க மறுக்கிறாங்க. அதனால அதே காலேஜ்ல அடிதடிக்கு பேர் போன தனுஷை சாதுவா மாத்தி காட்டுறேன்னு சவால் விடுறாங்க தன் தீசிஸை அப்ரூவ் செய்யறதுக்காக. இது அவ்வளவா நம்பும்படியா இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சா இதுதான் ஆரம்பமே. இதுக்கே இப்படி சொல்லிட்டா எப்படி அப்படின்ற அளவுக்கு அடுத்தடுத்து பல காட்சிகள் சம்பவங்கள் இந்த படம் முழுக்க வரும். சுருக்கமா சொல்லணும்னா சாதாரண மிடில் கிளாஸ் சவுத் இந்தியன் வேல்யூஸோட இருக்கிற ஒருத்தருக்கும் ரொம்ப வெஸ்டர்னைஸ்டா தன்னுடைய தீசிஸுக்காக ஒருத்தனை கேஷுவலா ஹோட்டல் ரூமுக்கு கூட கூப்பிட தயங்காத ஒரு பணக்கார டெல்லி பொண்ணுக்கும் காதல் ஏற்பட முடியுமா? தன்னை காதலிச்சா வன்முறையை விட்டுட்டு நல்லவனா இருக்கேன் அப்படின்னு தனுஷ் சொல்ல, நீ வேணா என்னை காதலிச்சுக்கோ, ஆனா நான் வெறுமை என் பிஹெச்டி தீசிஸுக்காக தான் உன் கூட பழகிறேன், உன்னை மாற சொல்றேன் அப்படின்னு கிருத்தி சேனன் சொல்ல, இந்த ரூட்லயே இவங்க டிராவல் பண்ண பண்ண கடைசியா என்ன ஆகுது? சங்கர் பாத்திரம் கடைசியில காதலை கைவிடுதா, இல்ல முக்தி பாத்திரத்தை காதல்ல விழ வைக்குதா அப்படின்ற கேள்விக்கு ரொம்பவே நீளமா வளைஞ்சு நெளிஞ்சு பதில் சொல்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே இந்த கதை தான். ரொம்பவே குழப்பமா நம்பகத்தன்மை துளி கூட இல்லாம எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் தான் இது. இதுல வர சம்பவங்கள் சுத்தமா நம்பும்படியாவே இல்லை, புரியும்படியாவும் இல்லை. காதலே இல்லை அப்படின்னு சொல்ற ஹீரோயின் ஹீரோவுக்காக சாகவும் தயார் அப்படின்னு வர சொல்றாங்க. ஏக் தூஜே கேலிய ரேஞ்சுக்கு சபதமெல்லாம் போட்டு ஹீரோயினை பிரிச்சு இருக்கிற ஹீரோ அதுக்கப்புறம் ஒரு காட்சியில ஹீரோயினை பார்த்தாலே வாமிட் வருது அப்படிங்கிறாரு. இதுல டூடு படத்தை மிஞ்சுற அளவுக்கு பாய் ஃப்ரெண்டு, கல்யாணம், டம்மி ஹஸ்பண்டு, குழந்தை இப்படிலாம் பல சம்பவங்கள். இதெல்லாம் படத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஏதோ வித்தியாசமா எழுத முயற்சி செஞ்சு ட்ராமா எலிமெண்ட்ஸுக்காக அம்மா சென்டிமெண்ட்டு, அப்பா சென்டிமெண்ட்டு, தேசபக்தி அப்படி இப்படின்னு எதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி எதுவுமே கடைசி வரைக்கும் சரியா ஜெல்லே ஆகலை. அதனால படம் டேக் ஆஃப் ஆகாம ரன்வேயை சுற்றி சுற்றி வந்து கடைசியில் அங்கேயே கிராஷும் ஆயிடுது. டேக் ஆஃப் ஆகலைன்னா கிராஷ் எப்படி ஆகும் அப்படின்னு தேவையில்லாத கேள்வி கேட்குற ஆளா நீங்க இருந்தா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு இல்லை. நடிப்புன்னு பார்த்தா தனுஷ் அப்புறம் கிருத்தி சேனன் ரெண்டு பேருமே ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட பாத்திரங்களோட லிமிட்டேஷன்ஸையும் மீறி முழு மூச்சா இவங்க ரெண்டு பேருமே இறங்கி போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாராட்டுகள். ஓரளவுக்கு இந்த பாத்திரங்கள் மேல உங்களுக்கு சில எமோஷன்ஸ் வந்ததுன்னா அதுக்கு இவங்களோட நடிப்பு தான் முழு காரணமும். மற்ற நடிகர்களும் கொடுத்த பாத்திரத்தை புரிஞ்சு நல்லாவே நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஏ.ஆர். ரஹ்மானோட பிஜிஎம் பாடல்கள் எல்லாம் கேட்குற வகையில தான் இருந்தது. ஆனால் நினைவில் நிற்கிற வகையிலலாம் எதுவுமே இல்லை. அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு நீங்கள் கேட்டால் மேபி ஒரு டீனேஜ் காலேஜ் வயசுள்ள
அந்த மாதிரியான ஒரு ஆடியன்ஸுக்கு இது அப்பீல் ஆகலாம். ஆனாலும் இந்த காலத்து டேட்டிங், லிவ்-இன் கல்ச்சருக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. மத்த ஜெனரல் ஆடியன்ஸுக்கு சுத்தமா இது செட்டே ஆகாது. அவாய்ட் பண்ணிடுங்க. மீறி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க குடும்பத்தோடயே கூட போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.